முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுக்கவிதையில் வாலி எழுதிய தாடகை என்கின்ற பகுதி. சரி, அவதார புருஷன் என்கின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுதான் அதில் வருகின்ற தாடகை என்கின்ற கதாபாத்திரத்தை மட்டும் நமக்கு பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அப்போ அவதார புருஷன் என்பது எதை சம்பந்தமாக சொல்லக்கூடியது அப்படின்னா ராமாயணத்தை சம்பந்தமாக சொல்லக்கூடியது. ராமாயணத்தை எழுதியவர் யார் அப்படின்னா கம்பர். அதனால தான் அது கம்பராமாயணம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதையே இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் மரபு கவிதை நடையில் எழுதியிருப்பார். யார் பார்த்தோம் அப்படின்னா கம்பர். அதையே புதுக்கவிதை வடிவில் எழுதினவர் யார் அப்படின்னா கவிஞர் வாலி. சரி, அவர் தான் புதுக்கவிதை நடையில் எழுதுகிறாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா அவதார புருஷன் என்கிற பேரை வைக்கிறாரு. சரி, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாலி 29/10/1931 திருச்சி மாவட்டம் திருப்பராய் துறையில் பிறந்தவர். இயற்பெயர் ரங்கராஜன். பெற்றோர் சீனிவாசன் பொன்னம்மாள். திருவரங்கத்தில் கல்வி பயின்றார். திருவரங்கம் என்பது ஸ்ரீரங்கத்தை தான் நம்ம திருவரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். 7000 பாடல்களை திரைப்பட பாடல்களாக எழுதியுள்ளார். கவிதை நூல்களும் காவிய நூல்களும் இயற்றியுள்ளார். இவர் கலைமாமணி விருது பெற்ற கலைஞர். இவருக்கு கலைமாமணி விருது இவருக்கு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசின் சிறந்த திரைக்கவிஞருக்கான விருதை 4 முறை பெற்றுள்ளார். சிறந்த கவிஞருக்கான விருதை 4 முறை வாங்கியிருக்கார் இவர். கலையக வித்தகரான பாரதிதாசன் பரிசையும் பாரதி விருதினையும் 1,00,000 ரூபாய் பொற்கிளியையும் முரசொலி அறக்கட்டளை விருதான கலைஞர் விருதையும் 1,00,000 ரூபாய் பொற்களையும் பெற்றவர். இவர் நிறைய பட்டங்களை பரிசையும் பெறுகிறார். இவர் எழுதிய நூல்கள் கலைஞர் காவியம், கிருஷ்ண பக்தன், கிருஷ்ண விஜயம், பாண்டவர் பூமி, ராமானுஜ காவியம், நாமும் இந்த நூற்றாண்டும், அவதார புருஷன் போன்ற நூல்கள் இவர் எழுதிய நூல்களாக சொல்லப்படுறாங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாடப்பகுதி அமைஞ்சில் அவதார புருஷன் என்கிற தலைப்பில் தாடகை. தாடகையை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். எங்கே அப்படின்னா ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு அரக்கி பெண்ணை தான் தாடகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த தாடகையை தான் என்ன பண்ணுறாங்க இப்போ நமக்கு சொல்லிட்டு வராங்க. என்னென்ன செய்கிறா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. கமண்டலம் ஏந்தி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தாடகை என்ன பண்ணுறா அப்படின்னா தாடகையை கொள்வதற்காக யார் கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னா கௌஷிக முனிவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. யாரை? ராமனையும் லட்சுமணையும் உடன் அழைத்து செல்கிறார். சரி, விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு போகிறாரு. எப்படி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கமண்டலம் ஏந்தி கௌசிகன் முன் செல்ல, கைவில் ஏந்தி இரு குமரரும் பின் செல்ல. அப்போ கமண்டலம் என்ன அப்படின்னா அந்த முனிவர்கள்லாம் கையில் வச்சுருப்பாங்க பார்த்தியா, ஒரு பக்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை தான் கமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏந்தி கௌசிகன் யார் அப்படின்னா விஸ்வாமுத்திரர் தான் இந்த இடத்துல கௌசிகன் என்று சொல்கிறாங்க. முன் செல்ல, கைவில் ஏந்தி இரு குமரரும் பின் செல்ல. அப்போ கைவில் அப்படின்னா வில்லு ஏந்திட்டு இரு குமரர். யாருடைய குமரர் அப்படின்னா தசரதனுடைய மகன்கள். யாருன்னு பார்த்தா ராமனும் லட்சுமணனும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பின்னாடி போகிறாங்க. யார் பின்னாடி அப்படின்னா விஸ்வாமுத்திரர் பின்னாடி போகிறாங்க. அப்போ புண்ணிய மூர்த்திகளின் பொன்னுடல்களை தொட்டு கண்ணில் ஒட்டி கொண்டது காற்று. அப்போ புண்ணிய மூர்த்திகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்க ராமன் லட்சுமணன் புண்ணிய மூர்த்திகள். அவங்கள என்ன பண்ணுதுங்க, காற்று அவர்கள் மீது பட்டு என்ன பண்ணுதுங்க, கண்ணில் ஒத்திக்குதுங்க. நாம் சாமி கும்பிடும்போது கற்பூரத்தை கண்ணில் ஒத்திக்கிறோம் இல்லையா, அதுபோல் அவங்க அந்த காற்றுங்களும் என்ன பண்ணுதுங்க, அவங்களோட உடலை தொட்டு என்ன பண்ணுதுங்க, ஒற்றிக்கொள்கின்றன. அடுத்தது வேலை முடிந்து மாலை சூரியன் மீண்டும் காலை சந்திப்பதற்காக காட்டு மலர்களும் கை காட்டி விட்டு மேலை திசையில் மெல்ல மறைந்தான். இப்போ நாம் சாயங்காலம் நேரம் ஆகிடுச்சு. சாயங்காலம் நேரம் வேலை முடிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னா இரவு நேரம் வந்துச்சுன்னா எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, சூரியனும் தன்னுடைய பகல் பொழுது வேலைகளையும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா காட்டு மரங்களுக்கு கை காட்டி விட்டு நீங்களாம் ஜாலியாக இருங்க, நான் இவ்வளோ நேரம் உங்களை வெயிலில் வாட்டிட்டேன், இன்று இரவு முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்க, அது மேடை திசையில் அப்படின்னா மேற்கு திசையில் மெல்ல மறைந்தன. அப்போ சாயங்கால நேரம் மாலை பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா சூரியனானது மேற்கு திசையில் மெல்ல மறையுது. அப்போ இரவு பொழுது ஆயிடுச்சுன்றது சொல்கிறாரு.
மரங்களும் நிலத்தில் காய போட்டிருந்த நிழல் ஆடர்களை மடித்து வைத்து கொண்டன. இப்போ வந்து சூரியன் ஒளி பட்டுச்சு அப்படின்னா ஒரு நிழல் விழும். ஒவ்வொரு மனுஷனுக்காக இருக்கட்டும், பறவைகளுக்காக இருக்கட்டும், அடுத்து மரங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நிழலானது பூமியில் விழும். அது என்ன பண்ணாங்க, வெயில் இருக்கிற வரைக்கும் அது எல்லாத்தையுமே காய போட்டிருக்காங்க. இப்போ வெயில் போன உடனே என்ன பண்ணுச்சு அப்படின்னா நிழலானது தன்னை மடித்து வைத்து கொண்டது. அந்த இடத்துல நிழல் விழுது அப்படின்னா நிழல் விழல அப்படின்னு சொல்கிறாங்க. சாயங்கால நேரம் சரையு நதி கரையோரம் தசரத குமரர்களை தரையில் உட்கார வைத்து. சாயங்கால நேரம் அதான் மாலை பொழுது வந்துருச்சு. அவங்க யாருடைய பாருங்கன்னா சராயு நதிக்கரை சராயு நதிக்கரை ஓரமாக என்ன பண்ணுறாங்க, அவங்கள தசரத குமரர்களை ராமனையும் லட்சுமணனையும் அமர சொல்கிறாரு, உட்கார சொல்கிறாரு. நலம் விளைவிக்கும் பலம் அதிபலம் என்னும் மந்திரம் 2 முனிவன் கற்பித்தான். அது என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே வெற்றி பெறக்கூடிய பலம் அதிபலம் 2 மந்திரத்தையும் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராமனுக்கும் லட்சுமணனுக்கும். யார் சொல்லிக் கொடுக்குறாருன்னா விஸ்வாமுத்திரர் சொல்லிக் கொடுக்குறாரு. எப்படியெல்லாம் நீ வந்து போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலம் அதிபலம் என்கின்ற 2 மந்திரங்களை யாருக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் உபதேசிக்கிறார். அப்போது கக்கிருட்டு புடவையை காடுக்கு வட்டி கொண்டது மெல்லிய புல்லின் மேல் மூவரும் மேனியை கிடத்தினர். அந்த காலத்தில் காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டுக்கு போனவுடனே பெட்டு தலைகாணியெல்லாம் இருக்குமானா இல்லை. என்ன இருக்குது அப்படின்னா பச்சை பசையில் இருக்கின்ற பில் இருக்குது. அது மேலே என்ன பண்ணுறாங்க, படுத்துக்கொள்கிறார்கள். மூவரும் படுத்து உறங்குறாங்க இரவு நேரமானதுனால. வானம் விழிக்கும் முன் அவர்கள் விழித்தனர். வானம் அப்படின்னா சூரியனுடைய உதயம் வருவதற்குள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முழிச்சிட்டாங்க. காலை கடன்களை காட்டில் கழித்தார்கள். காலை கடன்லாம் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு குளிக்கிறது, மற்ற பல்லு விளக்குறது, இந்த மாதிரி மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு பிறகு நடந்தார்கள் கங்கையை நாவாயால் கடந்தார்கள். நாவாய் என்று அப்படின்னா இந்த இடத்துல படகு என்று பொருள். அப்போ நாவாய் என்ன அப்படின்றது கங்கையை கடப்பதற்காக எதில் போகிறாங்க அப்படின்னா படகுல போகிறாங்க. நாவாய் அப்படின்னா கப்பல் என்றும் பொருள் இருக்குது. சரியா? அதனால் படகுல கடந்து போகிறாங்க. எது அப்படின்னா கங்கை நதியை கடந்து போகிறாங்க. பாலைவனம் ஒன்று பார்வையில் பட்டது, அங்கு கண்ணும் சுட்டது, கால் வைத்த மண்ணும் சுட்டது. அந்த இடத்துல கங்கை நதியை தாண்டி போகிறாங்க. கங்கை நதி ஓடிச்சுனாவே அந்த இடம் முழுவதுமே செழிப்பாக இருக்கணும். ஆனால் அந்த இடம் மட்டும் என்ன பண்ணுது, பாலைவனம் போல் காட்சி தருகிறது. அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த பாலைவனத்தில் வெயில் பட்டு அந்த வெயிலோட ஒளி என்ன பண்ணுதுன்னா எதிரொலித்து கண்ணையும் சுடுதான். அந்த இடத்துல நடக்கும்போது என்ன பண்ணுதுன்னா காலையும் சுடுதான். அந்தளவுக்கு பாலைவனம், மணல் பகுதி. சரியாக நடக்க முடியல. சரியா பகல் நேரத்தில் போகிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ண முடியல, வெயிலுடைய தாக்கத்தால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கௌசிக முனிவன் கதையை சொன்னான். ஏன் இந்த நிலம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராமனும் லட்சுமணனும் கேட்குறாங்க. யார்கிட்ட அப்படின்னா விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே நடந்த கதையை இவர் சொல்கிறாரு. அரசகுமாரர்களே, அற்றை நாளில் அன்றொரு நாளில். அற்றை நாளில் அப்படின்னா அன்றொரு நாளில். சரி, அற்றை நாளில் என்பது அன்றொரு நாளில். இது வாய்க்காலும் ஏற்காலும் வளம் வந்த நிலம். இந்த காலத்தில் என்ன பண்ணுச்சு, ஒரு காலத்தில் வந்து இந்த இடத்துல வாய்க்கால் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நீர்நிலைகள் பெருகி இருந்துச்சு. வாய்க்காலும் ஏற்காலம் அப்படின்னா ஏன் மருத நிலத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா செல்வ செழிப்போடு இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு எப்பவுமே நீர் ஆதாரம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. விவசாயம் பண்ணணும்னா என்ன தேவை அப்படின்னா ஏர் ஓட்டணும். சரியா? அதுதான் வாய்க்காலும் ஏற்காலும் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருந்தன. சரியா? இந்த இடம் ஃபுல்லாமே இருந்துச்சு. அகத்தை அடக்கிய அகத்திய முனிவர் தவம் செய்த தலம். சரியா? எல்லாருடைய அகத்தையும் அடிக்கக்கூடிய அகத்திய முனிவர் தவம் செய்த தலம் எதுன்னு பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து அவர் தவமே செய்தார். எங்கே அப்படின்னா கங்கை நதிக்கரை ஓரமாக தான் வந்து அவர் தவமே செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழகிய இடத்தை அழுகிய இடமாய் ஆக்கியவள் தாடகை. இந்த அழகாக இருக்கக்கூடிய இடத்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழுகிய இடமாக, சரியா, எதுவுமே விளைய முடியாத ஒரு பாலைவனமாக மாற்றியவள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தாடகை அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணினத்தில் அவள் பெண்ணினமும் அல்ல, இடையினமும் அல்ல, வில்லினம், மனம் கல்லினம், குணம் புல்லினம் என்று எதுகுமோனையே எப்படி போட்டிருக்காரு பாருங்க. பெண்ணினத்தில் அவள் மெல்லினம் அல்ல. சரியா? எப்பவுமே வந்து பெண்கள் அப்படின்னா மென்மையானவர்கள் அப்படி சொல்லுவாங்க. எதுக்கோட ஒப்பிடுவாங்க அப்படின்னா பூவுடன் ஒப்பிடுவார்கள். அவ்வளவு மென்மையானவர்கள் பெண்கள். ஆனால் இவள் மெல்லினமாக இருக்காளா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை, மென்மையானவளாக அவள் இல்லை.
இடையினமும் இல்லை. சரியா, இவ என்ன பண்ணுறா, ஒரு பொம்பளையா அப்படின்னா இவள் ஒரு பொம்பளையும் இல்லை. இவ எப்படி அப்படின்னா வில்லினம். சரியா, ரவுடியினம், வில்லியவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மனம் கல்லினம். சரியா, அவள் மனசு எதால் ஆயிருக்கு அப்படின்னா கல்லால் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவள் கொடூர குணம் கொண்டவள். குணம் புல்லினம். குணம் எது, புல் அப்படின்னா பறவைகள். சரியா, பறவைகள் எதையுமே பார்க்காம என்ன பண்ணோம், போயிட்டு கொத்தி தின்னுட்டு போய் அதுக்கு தேவையானதை சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். எதையுமே யாரையுமே என்ன பண்ணாது, அது எதிர்பார்க்காது. அந்த மாதிரி அவருடைய குணத்தில் வந்து அவள் புல்லினம். அவள் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டா, போனால் அவளை என்ன பண்ணிடுவாங்க, கொண்டுட்டு போயினே இருந்துருவா. அந்த மாதிரி குணத்தை உடையவள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தாடகை அப்படின்னு சொல்கிறாங்க. தாடகை இங்கு தான் சஞ்சரிக்கிறாள். தாடகையானவள் இங்கே தான் அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. கண்ணில் தென்படும் பேர்களை சங்கரிக்கிறாள். யார் அவள் கண்ணில் தென்பட்டாலும் சரி அவளை என்ன பண்ணிடுவா, அவள் கொன்னுடுவா. சரியா, கொன்று அவளை சாப்பிட்ருவா, உணவாக சாப்பிட்ருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனிதன் அவளுக்கு மதிய உணவும், அவன் செந்நீர் அவன் பருகும் தண்ணீர். மனிதன் தான் அவனுக்கு வந்து மதிய உணவு. நம்ம மதியம்லாம் நம்ம சோறு சாப்பிடுவோம். ஆனால் அவன் என்ன சாப்பிட்றான்னா மதியத்தில் யார் மனிதன் கிடைத்தானா அவன் ஃபுல்லாமே என்ன பண்ணிடுவா, சாப்பிட்ருவா. நாம் தண்ணீரை குடிப்போம், அவள் எதை குடிப்பா அப்படின்னா ரத்தத்தையே குடிப்பாள். சரியா, அவள் என்ன பண்ணுறா, செந்நீர் என்பது ரத்தம். நாமெல்லாம் தண்ணீரை குடித்தா அவள் என்ன பண்ணுறா, ரத்தத்தையே குடிக்கக்கூடியவள் யார் அப்படின்னா அந்த தாடகை அப்படின்னு சொல்கிறாங்க. பிணங்களே அவளுக்கு பஞ்சுமெத்தை. அவள் எது மேலே படுப்பா அப்படின்னா பிணத்து மேலே தான் படுக்குவா. நம்ம பணத்தை பார்த்தாவே நம்ம ஓடிடுவோம். ஆனால் அவள் என்ன பண்ணுறா, படுக்கிறதே பிணத்தின் மேல் படுக்கிறா. நினங்களே அவளது நெடுங்கூந்தலுக்கு நெய். நினங்கள் அப்படின்னா கொழுப்பு. சரியா, கொழுப்பு பார்த்தோம்னா அப்படி வெண்ணையானதோ ஒரு வெள்ளன்னு இருக்கும். நம்மளாம் வந்து எண்ணெயை தான் தலைக்கு தடவுவோம். அவள் என்ன பண்ணுறா, கொழுப்பையே எடுத்து தலையில் தடவி கொள்கிறாள். அந்த அளவுக்கு என்ன பண்ணுறா, ஒரு அரக்கி குணம் கொண்டவள். அரக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உதிர்ந்த தலைகளை மாலையாகவும் உதிர்ந்த தோள்களை சேலையாகவும் உடுத்துகிறாள். உதிர்ந்த தலைகள் அவள் கொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, தலை மட்டும் தனியாக கட்டாகி விடுது. அதை என்ன பண்ணுறா, எல்லாத்தையும் எடுத்து மணி மாதிரி கோர்த்து என்ன பண்ணுறா, மாற்றிக்கொள்கிறாள். அடுத்து பார்த்தோன்னா அவளை அந்த தோள்களை உரிக்கிறாள். யார், அந்த மனிதனுடைய தோள்களை உரிக்கிறா. அதை என்ன பண்ணுறவ, சேலையாக போர்த்தி கொள்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல்லுயிரையும் படாத பாடுபடுத்துகிறார். பல்லுயிர்னா பல உயிர்கள். அவள் கண்ணில் எது எதுலாம் தென்படுதோ அத்தனையும் என்ன பண்ணுறா அப்படின்னா அவள் அழிச்சிட்றா. எல்லாத்தையுமே படாத பாடுபடுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த கதையெல்லாம் யாருக்கு சொல்கிறாரு அப்படின்னா விஸ்வாமித்திரர் வந்து ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் இந்த கதையை சொல்லிட்டு வரா. சரியா, சொல்லிட்டு வராரு. அடுத்து பாருங்கள், அன்புள்ள ராமச்சந்திரா. அன்புள்ள ராமனே, அவள் தான் ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவளுக்கு முடிவு காலமும் ஆறுயிர்க்கெல்லாம் விடிவு காலமும் உன்னால் தான் உண்டாக வேண்டும். அவளுக்கு வந்து முடிவு காலம் என்பது அவளை இறக்க வைக்கணும், அவளை நீ சாகடிக்கணும். மற்றவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா விடிவு காலம். அவள் இறந்துட்டான்னா மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ராமனே, உன்னால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கௌசிக முனிவன் கூறி முடிக்கையில், சரியா, அவர் சொல்லி முடிக்கிறாரு. முடித்த உடனே என்ன பண்ணுறது, குன்று அதிர்ந்தது. குன்று அப்படின்னா மலை, மலையே அதிர்தான். சரியா, மலையே அதிர்ந்தது. எங்கும் காணல் அடர்ந்தது. காணல் அப்படின்னா வெப்பம். இந்த மழை நம்ம வெயில் காலத்துலலாம் பார்த்தோன்னா அப்படியே ரோட்டில் போகும்போது பார்த்தோன்னா அலையலையாக ஒரு ஒளி வீசும். சரியா, நீர் மாதிரி. அதை வந்து காணல் நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காணல் அடர்ந்தது. அந்த இடம் முழுவதும் மிகுந்த வெப்பமாக மாறிடுச்சு. கருத்த வானம் வெளிரியது. வானம் வந்து மேகமூட்டத்தோட கருப்பாக இருக்குது. ஆனால் இவளை கண்ட உடனே என்ன பண்ணுச்சு, அந்த கருப்பு மேகங்கள் எல்லாமே வெளிந்துருச்சு, வெள்ளையாக மாறிடுச்சு. கூகை வாய்விட்டு அலறியது. கூகை அப்படின்னா ஆந்தை. ஆந்தை என்ன பண்ணுது, ஆந்தையே வாய்விட்டு அலறுதான். ஐயோ, இவ வந்துட்டா என்ன பண்ணுவாள், என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூகை ஆந்தைகளே என்ன பண்ணுது, அந்த இடத்துல வந்து அலறுதுங்களாம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அலறுது. அந்த மாதிரி யார் வரா அப்படின்னா தாடகையானவள் வருகிறாள். குன்று அதிர்ந்து காணல் எங்கேயுமே வீசுது. கருத்த வானம் வெளிரியது. சரியா, கருப்பாக இருக்க மேகமே என்ன பண்ணுச்சு, வெள்ளையாக மாறிடுச்சு. கூகை அலறுது. சரியா, அப்போது தாடகை வந்தாள். அப்போ தான் என்ன பண்ணுறா, தாடகையானவள் வந்தாள். சூளம் தடக்கை தாங்கி நின்றாள். சூளத்தை என்ன பண்ணுறா, தன்னுடைய கையில் ஏந்தி கொன்று நின்று கொண்டிருக்கா. சரியா, சூளத்தை கையில் ஏன்று கொன்று நின்று இருக்கா. மானிடரை கண்டால் கர்ஜித்தாள். அங்கே 3 பேர் இருக்காங்க. மானிடர்கள் யார், ராமன், லட்சுமணன், அப்புறம் விஸ்வாமித்திரர். 3 பேரும் இருக்கிறத பார்த்தோன்னே அவன் பண்ணுறா, அப்படி கர்ஜிக்கிறா. சரியா, கோபத்தால் கர்ஜிக்கிறா. மூவரையும் கெட்ட வார்த்தைகளை
வார்த்தைகளால் அர்ச்சித்தாள். மூவரையும் என்ன பண்ணுறா, அவளுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன பண்ணுறா, அவங்கள திட்டுறா. சரியா, கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சித்தாள் அப்படின்னா திட்டுறா. நாயகன் ராமன் நடுமுள் நடுங்காத துலாக்கோல் போல் நின்றான். துலாக்கோல் அப்படின்னா நம்ம தராசு. சரியா, தராசை தான் நம்ம துலாக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னா அந்த தராசானது அப்படின்னு பார்த்தா எந்த பக்கமும் சாயாமல் நடுவில் நிற்க வேண்டும். அந்த மாதிரி குணத்தை உடையவன் யார் அப்படின்னா ராமன். சரி, அந்த துலாக்கோல் போல் நின்றான். பேசரு தவமுடைய பெரிய முனிவனிடம் பெண்ணை கொள்ளல் பெரும்பாவம் என்றான். இவை என்ன தான் அரகியாக இருந்தாலும் ஒரு பெண், இவளை நான் என்ன பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது, அது பெரும் பாவத்தை இழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறார் அப்படின்னா ராமன் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிறாரு. சரியா, அதுக்கு சொன்ன உடனே அருந்தவசி அவனை ஆற்றுப்படுத்துகிறான். தவசி அப்படின்னா முனிவர் என்று பொருள். அவர் என்ன பண்ணுறாரு, ராமனை ஆற்றுப்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, ஏ ராமா, இவள் பெண்ணல்ல, பெண்ணுரு கொண்ட பேய்களுக்கெல்லாம் தாய். ஏ ராமனே, ஒரு பொம்பளையே கிடையாது. சரியா, எப்படியாப்பட்டவன்னா பெண்ணுரு கொண்ட பேய். பெண் உருவம் பெண்ணுடைய உருவம் தான். ஆனால் என்ன பண்ணுறவ, பேய் உருவத்தை கொண்டவள். சரியா, பேய்களுக்கெல்லாம் தாய். எல்லா பேய்க்கும் இவ தான் தாய். இவளை அழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம், மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா ராமனிடம் சொல்கிறார். யார், விஸ்வாமித்திரர் சொல்கிறார். காலும் கையும் முளைத்து வந்த ஆழகால போல. சரியா, அப்படியே ஆலமரம், பெரிய ஆலமரம் வந்தால் எப்படி இருக்கும், கையும் காலம் நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவள் நடந்து வருகிறாள். இவளை கொன்றால் உன் புகழ் நிற்கும் காலகாலம். இவ கையையும் காலும் முளைத்து வந்த ஆழகாலம் அப்படின்னா விஷம். சரியா, ஆழகாலம் என்பது விஷம். என்னென்னா கையும் காலம் தான் இருக்குது, ஆனால் உடம்பெல்லாம் அவளுக்கு என்ன பண்ணுறது, விஷமாக இருக்குது. இவளை நீ கொண்டுட்ட அப்படின்னா உன்னுடைய புகழ் எது வரைக்கும் இருக்கும்னா காலகாலமாக இருக்கும், ரொம்ப காலமாக நீண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாரை, ராமனை ஆறுதல் படுத்துகிறாரு. சிரஞ்சீவி ராமனே. சிரஞ்சீவி அப்படின்னா நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு மருந்து. சரி, அதுதான் சிரஞ்சீவி அப்படின்னு சொல்கிறாங்க. சிரஞ்சீவி, நீண்ட நாள் வாழக்கூடிய ராமனே, தாடகையின் சிரஞ்சீவி தர்மத்தை காப்பாற்று. தாடகையை சிரஞ்சீவி தர்மத்தை காப்பாற்று. தாடகை நீ கொன்னுடு, அவளுடைய ஆயுளை நீ எடுத்துடு, தர்மத்தை காப்பாற்று. அவனை கொன்னுட்டு நீ தர்மத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அனந்தராமன் கைவில்லில் நாணேற்றி கணையை வைத்தான். சரியா, இதெல்லாம் கேட்ட உடனே சரி அவளை கொல்றது நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கையில் இருக்கின்ற வில்லை என்ன பண்ணுறாரு, நாணை ஏற்றுறார். சரியா, நாணை ஏற்றாரு. கணையை வைத்தார். சரி, அம்பை குறிவைத்தாள். அவள் கோப வெள்ளத்திற்கு அணையை வைத்தான். சரி, அவள் எவ்வளோ கோபமாகறாளோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, தடை போடுறாரு. நீ வா பார்த்துக்கலாம், நீ என்ன பெண்ணாக இருந்தாலும் உன்னிடம் போரிடுவதற்கு நான் தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தாடகையை போருக்கு அழைக்கிறாரு. அவள் கல் மாறி பெய்தாள். அப்படின்னா மாறி அப்படின்னா மலை, கல் மாறி அப்படின்னா கல் மலையாக எடுத்து என்ன பண்ணுறா, போட்டே இருக்கிறாங்க. குன்று இருக்கா, அந்த இருக்கிற குன்றில் இருக்கின்ற கல்லெல்லாம் எடுத்து யார் மீது போடுறா அப்படின்னா ராமன் மீது போடுறா. அதுக்கு ராமன் என்ன பண்ணுறன்னா வில்மாறி பெய்தான். சரியா, அவள் கல்லை மலையாக போடுகிறார். இவர் என்ன பண்ணுறாரு, வில்லையே மலையாக தொடுக்கிறார். அவ்வளோ வேகமாக என்ன பண்ணுறாரு, வில்லை தொடுக்கிறாரு. யார் அப்படின்னா ராமன். மாறி 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 பெய்ய. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, மாற்றி அவள் கல்லாக எடுத்து போகிறா, கல் மலையாக பொழியிறா, இவர் வில் மலையாக பொழியிறான். சரியா, ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கொள்கின்றனர். சரியா, அடுத்தது மந்திரம் ஓதி மற்றொரு கணையை மன்னவன் எய்ய. அப்போ என்ன பண்ணுறாங்க, மந்திரத்தை உபதேசித்து தன்னுடைய இன்னொரு கணையை என்ன பண்ணுறாரு, அவளுக்கு குறி வைக்கிறாரு. யாருக்கு அப்படின்னா தாடகைக்கு குறி வைக்கிறாரு. விழுந்தாள் தாடகை, எழுந்தது தர்மம். அந்த வில் பட்டு என்ன பண்ணிட்டா, தாடகையானவள் இருந்துட்டா, விழுந்துட்டா. தர்மமானது என்ன பண்ணுச்சு, எழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாடகை என்கின்ற கதாபாத்திரத்தின் மூலமாக ராமனின் சிறப்புகளை இதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. யார் சொன்னார் அப்படின்னா வாலி தன்னுடைய புதுக்கவிதையின் மூலமாக சொல்கிறாரு. சரியா, இன்றைய வகுப்பு முடிந்து மீதி நாளை பார்ப்போம்.